இஸ்ரவேலுக்கு பனி போல் இருப்பேன் என்றவர் இந்த அதிகாலை வேளையிலே பனியாய், மகிமையின் பனியாய், பரலோக பனியாய் சத்துருவின் எல்லா எதிர்ப்புகளை உடைத்து லிப்ராட்டோ ரோட்டோ ஒரு புதிய மண்டலங்களை, புதிய சீசன்களை, புதிய ஷிஃப்டிங்களை உருவாக்கும்படி ஆவியானவரும் முழு பரலோகமும் ஏற்கனவே எங்களுக்கு முன்பாய் இந்த ஆலயம் முழுவதும் நிரம்பி இருக்கிற இயற்கைக்கு அப்பாற்பட்ட உம்முடைய மகிமையின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் இன்று ஒரு புதிய உயிர்த்தெழுந்த மண்டலமும் உயிர்த்தெழுந்த வாக்குத்தத்தத்தின் விளைவுகளும், பரலோகத்தின் விளைவுகள், வார்த்தையின் விளைவுகள், பரிசுத்த ஆவியானவரின் விளைவுகள் எங்களை, பிள்ளைகளை, எங்கள் எல்லா காலங்களை அழைப்பில், அபிஷேகத்தில், தேவ உறவில் மூடிக்கொண்டிருக்கிறதற்காக உங்களுக்கு நன்றிப்பா. உங்களுக்கு நன்றி, உங்களுக்கு நன்றி அப்பா. உம்முடைய கரம் இந்த காலை வேளையில் ஆண்டவரே இவர்களுடைய கரமாய் மாறி இவர்கள் கரத்துக்கு கீழ் இருக்கிற சத்துருவின் கரங்களை எல்லாம் நசுக்குகிற, விரோதிக்கிற எல்லா வல்லமைகளை உடைத்து ஆளுகை செய்கிற கரமாய், ஆளுகை செய்கிற கரமாய் இன்று புது ஆளுகை, a new authority levels, புதிய ஆளுகையின் அதிகாரத்தின் இரத்தத்தின் வல்லமையும் வார்த்தையின் வல்லமையும் பரிசுத்த ஆவியானவரே இந்த காலை வேளையில் நீங்க அசைவாடிட்டே இருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றிப்பா. அசைவாடும் ஆவி தூய்மாயே ஆவியே அசைவாடும் ஆவியே தூய்மாயே கரங்களை உயர்த்தி பெற்ற இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர்.
உமக்கென தெரிந்து கொண்டே ராஜாக்களாய் லேவியராக உமக்கென கொண்டே ஆராதனை 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 எங்கள் நண்பர் இயேசுவே, எங்கள் அன்பர் இயேசுவே, மகிமை உமக்கன்றோ உமக்கன்றோ துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன் தூயவர் உமக்கன். கரங்களை கடைசியா தூக்கி ஆராதனை 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 எங்கள் அன்பர் இயேசுவே, எங்கள் அன்பர் இயேசுவே, எங்கள் அன்பர் இயேசு. Thank you, Father. Welcome you, Father. We welcome you, Holy Spirit. We welcome you, Jesus. உம்முடைய மகிமையான சமூகம் இந்த அதிகாலை வேளையில் எங்களை எல்லாம் அதிசீக்கிரமாய் நீர் வைத்திருக்கிற அடுத்த கட்ட மண்டலங்களுக்குள் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் பசுத்த ஆவியானவர் தூக்கி கொண்டு போகும்படி வந்திருக்கிற இந்த மகிமையான கருத்துக்காய் லெப்ரஹா தராஹா ரோஹோ, எங்களால் போக முடியாத எல்லா எல்லைகளுக்கும் எங்களை வேக வேகமாய் விரைவாய் பரலோகத்தின் தூதர்களும் பரலோக முழுமையான ஆளுகைகளும் எங்களை எடுத்துக்கொண்டு போக வந்த இந்த புதிய ஆண்டின் துவக்கங்களுக்காய் புதிய ஆண்டவரே அப்பா, இந்த புதிய ரீஜன், புதிய ஒரு ஆண்டவரே அதிபயங்கரமாய் பரலோகத்தின் அடுத்த கட்ட மண்டலங்களை ஆரம்பிக்கிற புதிய எல்லையின் ஆண்டுகளுக்காக உமக்கு 1000 கோடி ஸ்தோத்திரம்ப்பா. உங்களுக்கு 1000 கோடி ஸ்தோத்திரம். உங்கள் அன்பு கரத்தில், உங்கள் மகிமையான கரத்தில் ஆண்டவரே உங்களை தேடி, உங்கள் திருமுகத்தை தேடி, உங்கள் பிரச்சனத்தை நாடி பரலோகத்தை கனப்படுத்தி பரலோகத்தை ஹானர் பண்ணி வந்திருக்கிற இந்த குடும்பத்தின் மேலெல்லாம், இவர்கள் மேலெல்லாம் பரலோக கனங்கள், பரலோக ஆசீர்வாதங்கள், பரலோக மேன்மைகள் ஆண்டவரே இந்த நாளிலிருந்து திறக்கப்பட்டு இவர்களும் இவர்கள் பிள்ளைகளும் சிறைப்பட்டு போன இதே தேசத்திலே அற்புதங்களாய் அடையாளங்களாய் வெளிவருகிற புதிய மண்டலங்களுக்காக உங்களுக்கு 1000 கோடி ஸ்தோத்திரம். உங்களுடைய அன்பு கரத்தில், மகிமையான கரத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு அப்பா மூலியம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தயவுசெய்து அமர்ந்து, நீங்களெல்லாம் அமர்ந்து. கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை 1000 தலைமுறைகளுக்கு மேலே உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலையில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறதுல பயங்கர சந்தோஷம். இந்த காலையில் ஆண்டவருடைய முகத்தையும் புதிய துவக்கத்தையும் ஆண்டவர் சொல்லி நிறைய காரியங்களை ஆண்டவர் இந்த புதிய ஆண்டுகளுக்குள்ளே தனிப்பட்ட முறையில்
பர்சனலாகவும் ஃபேமிலியாகவும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புது துவக்கங்கள், நீங்கள் கேட்டிராத, நீங்கள் அனுபவித்திராத, நீங்கள் பார்த்திராத புதிய துவக்கங்களை பரலோகம் உங்கள் வாழ்க்கையில் இந்த நொடி பொழுதில் இருந்தே அந்த கதவுகளை திறந்து உங்கள் கண் காணாதவைகளையும் உங்கள் கரங்கள் தொட்டிராதவையும் உங்கள் கால்கள் மிதித்திராத மகிமையின் எல்லைகளுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் கொண்டு போகிறார். ஆமென், ஆமென். இந்த 4 அப்படின்ன உடனே எனக்குள்ளே வந்த ஒரு காரியம் என்னென்னா, ஆண்டவர்கிட்ட சொல்லுவாங்க, லாசரு மரிச்சு போயிடுவார். சொல்லுவாங்க, ஆண்டவரே எடுக்கலாம், திரும்ப எடுக்கலாம் அப்படிம்பார். ஆண்டவர் திரும்ப எடுக்கலாம். எல்லாம் சேர்ந்து ஒரு காரியத்தை அடக்கம் பண்ணி மேலே புல் முளைச்சி எல்லாம் முடிஞ்ச பின்னாடி, எல்லாம் முடிஞ்சுன்னு சொல்ல பின்னாடி ஆண்டவர் வந்து சொல்கிறாரு, திரும்ப அதை எடுக்கலாம் அப்படிங்கிறாரு. திரும்ப அந்த காலத்தை எடுக்கலாம், திரும்ப அந்த இழப்பு எடுக்கலாம், திரும்ப கைவிட்டு போனது எடுக்கலாம், திரும்ப கைக்கு வராததெல்லாம் எடுக்கலாம், திரும்ப எடுக்கலாம் அப்படிங்கிறார். அப்போ சொல்கிறாங்க, ஆண்டவரே 4 நாள் ஆயிடுச்சு, நாரி போகுமே. 4 நாள் ஆச்சு ஆண்டவரே, நாரி இருக்கும், ஸ்மெல் எடுக்க முடியாது ஆண்டவரே அப்படிம்பாங்க. ஆனால் ஆண்டவர் சொன்னார், நாரி போனவைகளையெல்லாம் நறுமணமாய் மாற்றுகிற என்னுடைய ஓங்கிய புயத்திலும் பலத்த கரமும் எனக்கும் என் ஜனங்களுக்கு முன்பாய் நான் செயல்பட போகிறேன். அதுதான் இந்த 4 அப்படின்னார். 4 அப்படிங்கிறது ஒரு உயிர்த்தெழுந்த மண்டலத்தை குறிக்கிற ஒரு மகிமையான நம்பர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய லைஃப்பில் இழந்து போன காலம், நேரம், பணம், உறவு, அழைப்பு, அபிஷேகம், இதெல்லாம் ஒரு சிலதெல்லாம் நம்ம கைக்கு வரவே வராது அப்படின்னு முடிவு பண்ணியிருப்போம். இது இப்படியெல்லாம் வரவே வராது, இன்னும் நான் இப்படி ஒரு லைஃப்பை வாழவே முடியாது, அவ்வளோதான், ரொட்டீனாக இப்படியே நான் வாழ்ந்து இப்படியே என் காலம் ஓட்டிடுவேன் அப்படின்னு நமக்குள்ளே ஒரு டீஃபால்ட்டாக முன்னாடியே மைண்டில் செட் ஆகும். நம்மளால் என்னன்னாலும் அதெல்லாம் செய்ய முடியாது, நம்ம லைஃப் இவ்வளோ தான், நம்ம இப்படி தான் வாழ்ந்தாகணும், இதை தாண்டி போக முடியாது அப்படின்னு ஹியூமன் மைண்ட் செட்டாக அது என்ன, அது உங்களுடைய தனிப்பட்ட தகுதியை பொறுத்து, உங்களுடைய தனிப்பட்ட திறமை பொறுத்து, உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தை பொறுத்து, உங்கள்கிட்டன்னு என்ன இருக்கோ அதை பொறுத்து தான் நீங்களும் நானும், என்கிட்ட என்ன இருக்கோ அதை பொறுத்து தான் நீங்களும் நானும் நம்ம லைஃப்பை டிசைன் பண்ணுவோம் அல்லது நினைப்போம். நம்ம நினச்சி பார்க்குறது நம்ம கையில் என்ன இருக்குது, நம்மக்கிட்ட என்ன முடியும், நம்மளால் என்ன ஆகும் மட்டும்தான் நினைப்போம், அதன்படி மட்டும்தான் வாழ்க்கையை நடத்துவோம். ஆமென். நான் சொல்கிறது உண்மையா இல்லையா, ப்ராக்டிக்கலா? ஆனால் கர்த்தர் சொன்னார், உன் கையில் இருக்கிறத பார்த்து உன் காலம் இல்லைப்பா, பரலோகத்தில் என்னென்னலாம் இருக்குதோ அதன் அடிப்படையில் தான் உன் வாழ்க்கை இருக்கும் அப்படின்னார். பரலோகத்தில் என்ன இருக்குது, என் கையில் என்ன இருக்குது, என்னால் என்ன முடியும், என்னால் என்னென்னலாம் முடியும் அப்படிங்கிறத நீ இந்த பூமியில் வாழ்ந்து அனுபவித்து அதை ஆயிரங்களுக்கு என்னை பரலோகத்தை அறிவிக்கும்படி தான் உன்னை தெரிந்து கொண்டேன் அப்படின்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உனக்கு கேட்பேன், ஆண்டவரே என் கையில் இருக்கிறத வச்சு நான் வாழ்ந்துடக்கூடாது, உங்கள் கையில் இருக்கிறது எல்லாம் நானும் என் தலைமுறையும் வாழணும், ஆயிரங்களுக்கு வாழணும், மில்லியன்களுக்கு வாழணும், அப்படி தான் வாழணும் ஆண்டவரே. என் மைண்டு, நம்ம மனசு ரொம்ப குறுகி இருக்கும், நம்ம என்ன நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு தான் வாழுவோம், நம்மக்கிட்ட இருக்கிற இது சின்னதாக யோசிச்சு நமக்கு சின்னதாகவே அப்படியே வாழ்ந்து, ஆனால் பேசுவோம், எல்லாம் பண்ணுவோம், ஆனால் பெருசை மைண்டில் கொண்டு வர மாட்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு இங்கே ஜெபிக்க எனக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் இங்கே எனக்கு கொடுத்தாரு. என்னென்னா, இங்கே 4வது மாதம் வாக்கு தத்துவம்னா எனக்கு கொடுத்த ஒரே வார்த்தை, இந்த 2 வார்த்தைகளை பார்ப்போம், ஆண்டவர் பேசுகிறபடி கர்த்தர் நல்லவர் கொடுப்பவர். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஓகே பிரதர், தேங்க்யூ. எனக்கு ஒரு லைனை அண்டர் பண்ணார், ஒரே ஒரு லைனை அண்டர்லைன் பண்ணார் ஆவியானவர். என்னென்னா, இந்த 10வது வசனத்தில் கடைசியில் பார்த்தீங்கன்னா, நீ கட்டாத இந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணார். நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணம், அல்லேலூயா,
ஹல்லேலூயா. ஒரு வீடு கட்டுறதுக்கே இங்கே நாக்கு தள்ளிடுது. ஒரு லேண்டை வாங்கி நமக்கு ஒரே ஒரு கனவு என்னென்னா, எத்தனையாவது ஒரு லேண்டை வாங்கி ஒரு வீட்டை கட்டிடணும் அப்படிங்கிறது ஒரு கனவு இருக்கும். அதுக்கும் டைம்லாம் தாண்டி போயிட்டே இருக்கும். ஆனால் நம்ம மனசில் அந்த எண்ணம் இருக்கும். என்ன இருக்கும்? ஒரு வீடாவது, ஒரு லேண்டு, ஒரு 4 சென்ட்டு, ஒரு 5 சென்ட்டு. ஆனால் அவர் சொல்கிறாரு, நீ கட்டாத, உன்னால் முடியாத, 100% உங்கள் உழைப்பும் உங்கள் எஃபர்ட்டும் உங்கள் முயற்சியும் அங்கே வேலைக்கே இல்லை, அங்கே ஆகாது. ஆமென், ஆமென். நீ கட்டாத. நான் கட்டுனா, நாம் வீடு கட்ட, தனி ஒரு வீடு கட்டுறதுக்கு இந்த போராட்டம் ஓடுது. அவர் சொல்கிறார், நீ கட்டாத இல்லைப்பா, அது நான் கட்டுகிற பெரிய பட்டணங்கள் அப்படின்னார். ஹல்லேலூயா. நீ கட்ட ஒன்னால் முடியாது. நமக்கு இருக்கிற ஒரே ஒரு தகுதி என்னன்னா, என்னால் முடியாது. ஆமென். ஆண்டவர் எனக்குள்ள உங்களுக்குள்ள ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு என்ன ஒரு தகுதினா, என்கிட்ட இல்லை, என்னால் முடியாது, எனக்கு தெரியாது. ஆனால் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு முடியும், உங்களால் கட்ட முடியும், உங்களால் செய்ய முடியும். நீங்கள் செய்கிற பெரிய காரியம் நீங்கள் செய்றீங்க. ஆனால் சொன்ன விமல் 100% இதுக்கு மேலே நான் கட்டுகிறதை உன் கண்கள் காணும் அப்படின்னாரு. என் கரத்தின் கிரியைகளை நான் உனக்கு பூமியும் வானமும் உண்டாவதற்கு முன்பாய் உண்டாக்கி வைத்திருந்தவைகளை என் கரம் வெளிக்கொண்டு வந்து நீ கட்ட முடியாத இடத்தில் நான் கட்டி எழுப்புவேன் அப்படின்னாரு. ஹல்லேலூயா. கையை தட்டி, ஆண்டவரே நான் சொல்லியிருக்கிறேன், இந்த வருஷம் 100 வீடு, நம்ம சர்ச்சில் 100 வீடு ஆண்டவரே, 100 வீடை புண்ணியார்ச்சனை பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறது என்னுடைய பெரிய ஆசை, எண்ணம், ஜெபம், விருப்பம், தரிசனம். ஹல்லேலூயா. ஆலயம் கட்ட இங்கே இருக்கிற அத்தனை பேத்துக்கு வீடு வந்து விழுந்துறணும் ஆண்டவரே, வீடு கட்டிடணும் ஆண்டவரே, வீடு இது எனக்கு கூட சடன் ஷிஃப்டிங் நீங்கள் கொடுப்பீங்க, நான் நம்புகிறேன் ஆண்டவரே. இப்படி தான் நான் ஆண்டவரை கேட்குறேன். ஆமென். இந்த ஒரே ஒரு வார்த்தை ஆண்டவர் சொன்னார், நீ கட்டாத, உன்னால் கட்ட முடியாத, உன்னால் உழைப்பை போட முடியாத, உன் எஃபர்ட்டே அங்கே வேலைக்கே ஆகாது, உங்கள் முயற்சி அங்கே வேலைக்கு ஆகாது. ஆனால் அந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிற ரொம்ப அருமையான வார்த்தை, என் வார்த்தையை உன் இருதயத்தில் வைக்கும்போது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்று 6வது வார்த்தை, இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. ஹல்லேலூயா. இருதயத்தை நான் சொல்கிறேன், வேர்ட் அண்ட் காட் இஸ் ஒன். வார்த்தையும் இயேசுவும் ஒன்று. ஆமென், ஆமென். பழைய ஏற்பாட்டில் இருதயத்தில் இருக்கிறது வார்த்தைனா, புதிய ஏற்பாட்டில் இருதயத்தில் இருக்கிறது இயேசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் வேர்டா இருந்தார், புதிய ஏற்பாட்டில் காடா வந்துட்டார். பழைய ஏற்பாட்டில் இப்படி பண்ணுன்னு சொல்லி பார்த்தாரு, யாரும் செய்ய முடியல. புதிய ஏற்பாட்டில் நானே உன் இருதயமாக வந்து, நானே உன் ரத்தமாக உனக்குள்ள இருந்து, நானே உன் மூச்சாக இருந்து, இந்த இருதயம் இயங்குகிற உன் மூளையை, கையை, கண்ணை, காலை, உன் அறிவை எல்லாத்தையும் உள்ளே இருந்து நானே இயக்க போகிறேன். அதான் சொல்கிறாரு, நீ கட்டாத, நீ இயங்காத, நான் கட்டுகிற, நான் உனக்குள் இருந்து கட்டுகிற, நான் உனக்குள் இயங்குகிற, நான் உனக்குள் இருந்து செய்கிற பெரிய காரியங்களை ஆடுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் மைண்டில் நான் ஒன்று தான் விதைக்க விரும்புகிறேன். நீங்கள் திரும்ப ஒரு காரியத்தை, நான் இல்லை, எனக்குள்ளே இயேசு வாழ்கிறார், நான் இல்லை, நான் மறைச்சிட்டேன், இயேசு எனக்குள்ள. அதாவது பழைய ஏற்பாட்டில் அந்த இப்போ புதிய ஏற்பாட்டில் நீங்கள் ஒரு கிரைஸ்ட் ப்ரோக்ராமாக மாறிட்டீங்க. உங்களுக்குள்ளே இருந்து இயேசு, அவர் என்னென்னலாம் பிதாட்டிருந்து வாங்கிட்டு வந்தாரோ, அவர் என்னென்னலாம் ஆதி காலத்திலிருந்து வாங்கிட்டு வந்தாரோ, அதைய உங்கள் உடம்பிலிருந்து அவர் செயல்படுவதற்கான புதிய காலகட்டம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் யோசிச்சு பார்த்தேன், ஆண்டவரே, ஒரு வீடு
இவ்வளோ வயசாச்சு, ஒரு வீடு வாய்க்க முடியல. ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு வீடு ஆரம்பிக்கலை. ஆண்டவர் நம்மளை ஆஸ்வதிக்கிற சொல்கிற வீடு ஆரம்பிக்கலை, பட்டணம் அப்படிங்கிறார். பட்டணம் யாராவது நம்மளால் கோயம்புத்தூரை, ஈரோட, சேலத்தை விலைக்கு வாங்க முடியுமா? அதெல்லாம் ஆனால் சொல்கிறேன், ஆண்டவர் நான் உன் பேரில் எழுதி தரேன். கோயம்புத்தூர் உன்னுடையது, ஈரோடு உன்னுடையது, சேலம் உன்னுடையது, சென்னை உன்னுடையது, மதுரை உன்னுடையது. பட்டணங்களை நீ கட்டாத பெரிய பட்டணங்களுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கே வராரு. பட்டணங்களுக்கு அப்புறம் தான் நான் பார்க்குறேன். அப்போ திடீர்னு ஒருத்தன் நம்ம மேலே இந்த பட்டணங்களை, வீட்டை எழுதி வைக்க நம்மளால் அது யோசிக்க முடியல, நம்ம மைண்டில் அப்படி நிதானிக்க முடியல. ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னால் யோசிக்க முடியாதபடி அபூர்வமான கிரியைகளையும் அபூர்வமான வேலையும் செய்கிற உங்கள் தகப்பனாகிய தேவன் நான் அப்படிங்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் இருக்கிறதுல வச்சு பெருசாக திங்க் பண்ணணும், இருக்கிறதுல வச்சு உயர்வாக ஆக்ட் பண்ணணும். நீங்கள் இந்த சின்ன விஷயத்தை எப்படின்னா இந்த வேர்டு உள்ளே வர வர உங்கள் இருதயம் பெருசாக மாறும். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை உள்ளே வர இருதயத்துக்குள்ளே வார்த்தையும் ஆண்டு இந்த இருதயத்துக்குள்ளே வார்த்தையை வைக்கிறாருன்னா, ஒரு மனுஷனுடைய முதல்ல உருவாகிற பகுதியே இருதயம் தான். ஒரு குழந்தையோட ஃபஸ்ட்டு உருவாக்குற பார்ட்ஸ் என்ன? இருதயம். ஆண்டவர் அந்த இருதயம் நினைச்சுன்னா எல்லாமே நினைச்சு, ஆனால் அந்த உயிரோட வார்த்தையை கனெக்ட் பண்ணுறார். உங்கள் ஜீவனோட, உங்கள் ரத்தத்தோட, உங்கள் மூச்சோட நீங்கள் படிக்கிற வார்த்தை நீங்கள் ஏதோ எழுத்துக்கள் அல்ல, அது இயேசு, ரத்தமும் சதையுமாகிய இயேசு தான். இதை சொல்கிறதே இல்லை, இதெல்லாம் அப்படியே ரத்தமும் சதையுமான வார்த்தை உங்களுக்குள்ளிருந்து அது அப்படியே இயங்குது. அப்படின்னு நீங்கள் நம்பிட்டாவே போதும், 100% உங்கள் மேலே, உங்கள் தலை மேலே இந்த வார்த்தை அப்படியே நிறைவேறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ நிரப்பாத சகல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகளையும், நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும், நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்பங்களையும் அவர் உனக்கு கொடுப்பதினால். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை அப்படியே கர்த்தர்ட்ட எதிர்பாருங்க. ஆமென். அப்படி எதிர்பாருங்க. இது எனக்கு திராட்சை தோட்டம், துறவுகள், இது பரலோகம். ஆண்டவரே தேங்க்யூப்பா, ஆண்டவரே நீங்கள் கொடுத்த தோட்டங்களுக்காக ஸ்தோத்திரம், நீங்கள் கொடுத்த துறவுகளுக்காக ஸ்தோத்திரம், நீங்கள் கொடுத்த அந்த பெரிய பெரிய அந்த பண்ணைகளுக்காக ஸ்தோத்திரம், நீங்கள் கொடுத்த பெரிய பெரிய கம்பெனிஸ்க்காக ஸ்தோத்திரம், நீங்கள் பெரிய பெரிய செட்டில்மெண்ட்ஸ்க்காக ஸ்தோத்திரம். இன்னும் ஆண்டவர் சொன்னார், இந்த 4வது மாதத்துக்கு அப்புறம் உங்கள் லைஃப்பில் அவர் செட்டில்மெண்ட் பண்ண போகிறேன்னு சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சூப்பர் நேச்சுரல் ஒன் டைம் ஹெவன்லி செட்டில்மெண்ட்ஸ், பரலோக செட்டில்மெண்ட் உங்கள் மேலே ப்ராஃபட்டிக்கா ரஹபஹாத்துரோ எல்லாரும் மேலேயும் இதுவரை தடைப்பட்ட தடமாறின எல்லா செட்டில்மெண்ட்ஸ் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த அதிகாலை வேளையில் சபையாகிய இவர்கள் மேலும், இவர்கள் பிள்ளைகள் மேலும் பரலோக செட்டில்மெண்ட் 1000 மடங்கு வந்து விழுந்து இவர்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி ஆளுகிற பரலோக வார்த்தையின் வல்லமை இருக்கிற எல்லாரையும் பிடிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. உங்களுக்கு நன்றி, உங்களுக்கு நன்றி. உங்களுக்கு ஒரு வீடு மட்டும் கர்த்தர் கொடுக்க போகிறதில்ல. ஒரே நாளில் நான் எதிர்பாருங்க, ஒரே நாளில் வீடுகளில் எப்படி ஒரே நாளில் ஆமானுடைய அத்தனை அசட்டும், ஆமானுடைய அத்தனை அரண்மனையும், அவனுடைய அத்தனை அதிகாரம் ஒரே நாளில் அந்த எஸ்தர் கையில் டிரான்ஸ்ஃபர் ஆச்சோ, அதே மாதிரி மணவாட்டி ஆகிய என் மேல் சத்துரு வைத்திருக்கிற அவன் கரத்தில் இருக்கிற அத்தனையும் என் மேல, என் பிள்ளைகள் மேல டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். இப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்குள்ள நீங்கள் எஸ்தர் அவ மனவாட்டியா, எஸ்தர் பொண்ணு மனவாட்டியா எப்படி டக்குன்னு அப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுதோ அதே மாதிரி உங்கள் மேலே அது டிரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த மாதத்தில் அப்படிப்பட்ட அற்புதமான அபூர்வமான கிரியைகளை கர்த்தர் உங்கள் மேல் இந்த நாளில் இருந்து புதிய எல்லைகளில் பயணிக்க போகிறார். ஆமென், 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 ஆமென். இதுவரை நீங்கள் தேடி 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 பார்த்ததெல்லாம் உங்களை தேடி வருகிற காலம். ஹல்லேலூயா. நீங்கள் தேடி போனவைகள் முடிந்து அவைகள் உங்களை தேடி வருகிற காலம். நீங்கள் கட்டினவைகள் முடிந்து அவைகள் திரும்ப உங்கள் கரத்தில் அவர் கட்டி கொடுக்கிற காரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கானானில் கூட எப்படி இருந்தாலும் எனக்கு தெரியாது, ஆனால் வனாந்தரத்தில் ஒரு குறையும் கிடையாது. வனாந்தரம் இருக்கும் பொழுது காடை கிடச்சிது,
காடை கிடச்சிது, மண்ணா கிடச்சிது, ப்ரொடெக்ஷன் கிடச்சிது, அக்னி ஸ்தம்பம் இருந்தது, மேக ஸ்தம்பம் இருந்தது, தேவசத் நிறைவா ட்ரெஸ்ஸு, எதுக்குமே குறைவில்லை, நிறைவாக வாழ்ந்தாங்க. அப்போ எந்த இடத்துலையுமே வனாந்தரம் ஒன்றும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு சாப்டரே கிடையாது. பரலோகத்தில் இல்லை, முடியாது, ஆகாதுங்கிற சாப்டரே கிடையாது. ஆமென். பரலோகத்தில் அப்படி இல்லைன்னா உங்கள் லைஃப்லையும் இல்லை, ஆகாது, கிடையாது, எனக்கு இல்லை, இது நஷ்டம், அந்த வாய்ப்பே கிடையாது. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். மீகா 1076 பக்கம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்னே போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், மகனே நீ என் அணியில் இருக்கிறாய் அப்படின்றார். முன் அணியில் நடந்து போகிறார், என் அணியில் இருக்கிறாய். யூ ஆர் இன் மை லைன், யூ ஆர் இன் மை ரோ அப்படின்னார். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, நம்ம ஒரு அமைச்சர், ஒரு மினிஸ்டர் கார் வருதுன்னா, அந்த மினிஸ்டர் கார் போகுதுன்னா கடன்னு அங்கே இருக்கிற எல்லா டிராஃபிக்கும் க்ளோஸ் ஆயிரும், எல்லா சிக்னல் ஓப்பன் ஆயிரும், அந்த இடத்துல எல்லா மக்களும் வழியை தள்ளிக்குவாங்க. அந்த மினிஸ்டர் கார் போகுதுன்னா, அந்த கார் போகுதுன்னா மீறி எல்லா காரும் நிற்கும், அதற்கான எல்லா சிக்னலும் ஓப்பன் ஆகும். கடன்னு அவங்க போகிற அந்த டெஸ்டினேஷன், அவங்க பாயிண்ட் எங்கே போகணுமோ கிளியராக போய் சேருவாங்க. அந்த மாதிரி இப்போ இந்த நாள், இந்த நொடியிலிருந்து பரலோகம் உங்களுக்கு முன்னாடி போக போகுது. அங்கே என்னென்னலாம் தடை, இது வரைக்கும் எந்தெந்த இடத்துலலாம் உங்களுக்கு தடை, தடுமாற்றம், என்னென்ன இடத்துலலாம் டிஸ்டர்பன்ஸ், டீவியேஷன்ஸ் எல்லாம் இருந்ததோ அதை பரலோகம் என்ன பண்ணுதுன்னா கடன்னு உடைச்சி உங்களை நீங்கள் கொண்டு போக வேண்டிய, அவர் முடிக்க வேண்டிய, அவர் செய்ய வேண்டிய, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிறைவேற்ற வேண்டிய ஒவ்வொரு தடுமாற்றங்களை எல்லாம் அவர் உடைத்து போட்டு அவரே முன்னாடி போய் எல்லா வெண்கல கதவுகளை உடைச்சி, இருப்பு தாழ்பாடுகளை முறிச்சு, ஒளிப்படுத்தல வெண்கல பொக்கிஷங்களை உங்கள் மேல், உங்கள் காலங்கள் மேல், பிள்ளைகள் மேல், எல்லாவற்றின் மேல் ஆண்டு அனுபவிக்கிற சகல ஞான நன்மைகளையும் கொடுக்கும்படி இந்த புதிய ஆண்டின் துவக்கத்தில் முழு பரலோகம் அற்புதம் செய்கிற தூதர்கள், விடுவிக்கிற தூதர்கள், வழி சொல்லுகிற தூதர்கள், நஷ்டங்களை நீக்கி போடுகிற பரலோக தூதர்கள் உங்களை முதலாளிகளாய், உங்களை நிர்வாகத்தில் முதலாளிகளாய், உங்களை ஓனராய், ப்ரொப்பரைட்டராய் மாற்றுகிற ஒரு மகிமை இந்த காலையிலே உதித்து எழும்பி இருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சொல்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா என்று சொல்றாரு. அடுத்து 4வது அதிகாரம் 13வது வசனத்தில், இதே மீகா 4:13, சீயோன் குமாரத்தியே நீ எழுந்து போரடி, நான் உன் கொம்புகளை இரும்பும், உன் குளம்புகளை வெண்கலமாக்குவேன், நீ அநேக ஜனங்களை நொறுக்கி போடுவாய், அவர்கள் தேடி சேர்த்ததை நீ கர்த்தருக்கென்றும் அவருடைய ஆஸ்தியை பூமிக்கெல்லாம் ஆண்டவராய் இருக்கிறவருக்கென்றும் நியமிப்பாய். இந்த கடைசி வார்த்தை, அவர்கள் தேடி சேர்த்ததை நீ கர்த்தருக்கென்றும் அவர்களுடைய ஆஸ்தியை பூமிக்கெல்லாம் ஆண்டவராய் இருக்கும் என்றும் நியமிப்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்துரு என்னென்னலாம், எனிமிட்ட என்னென்னலாம் அசட் இருக்குதோ அந்த அசட்டு பாடி ஆஃப் கிரைஸ்டுக்கு, நீங்களும் நானும் பாடி ஆஃப் கிரைஸ்ட்டு 100% அங்கே இருக்கிற லட்சங்கள், கோடிகள், மில்லியன்கள் எல்லாம் பாடி ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்து எனக்காக சிலுவையில் மரித்து ரத்தம் சிந்தி உலகத்தின் மேலே சகல அதிகாரமும் எல்லா கர்த்தத்துவங்களுக்கும் எல்லா தேவர்களுக்கும் அவர் அதிகாரம் உள்ளவராய் உயர்த்தப்பட்டிருக்கிறதுனாலே அனைத்தும் எங்கள் மேல் வந்து சேரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி ஒரு மாஸ், அப்படி ஒரு பெரிய பெரிய வால்யூமில் பரலோகம் உங்கள் மேலே, அங்கே எகிப்தில் என்னென்னலாம் இருக்கிற பொக்கிஷம் இருக்குதோ அத்தனையும் இஸ்ரேல் ஜனங்கள் கானானுக்கு போகிறதுக்கு முன்னாடி கொள்ளை அடிச்சுட்டு, என்னது ஹெவன்லி ஹண்டிங், ஹல்லேலூயா, பரலோக கொள்ளை நடக்கும். ஹல்லேலூயா. உங்கள் மேலே பரலோக கொள்ளை நடக்கிற அந்த புதிய கட்டத்தை பரலோகம் இந்த நாளில் துவங்குகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியா மீகா 5ஆம் அதிகாரம் 9வது வார்த்தை சொல்லுகிறது, உன்னுடைய கை உன் விரோதிகள் மேல் உயரும், உன் சத்துருக்கள் எல்லாரும் சங்கரிக்கப்படுவார்கள். உங்கள் கை
எங்கே உயரும்னா எதெல்லாம் உங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்குதோ, எதெல்லாம் உங்களை கீழே தள்ள இருக்குதோ, எதெல்லாம் உங்கள் மேலே இருக்கிற அழைப்பு, அபிஷேகத்தை, பரலோக திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு தடுதாரு. இது வரைக்கும் அந்த கை மேலே இருக்கலாம். இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, இதுக்கு மேலே எப்பயுமே உன் கை தான் அதுக்கு மேலே இருக்கும். அது கீழ்ப்படுத்தப்படும், அது உடைக்கப்படும், அந்த கரத்தின் அதிகாரம் அளிக்கப்படும். உன் கரத்தில் என் அதிகாரம் இருந்து அவைகளை நிறைவாக்குன்னு சொல்றாரு. இப்போ உங்க கை மேல ஒரு அதிகாரம், அல்லேலூயா. உங்க கையை தூக்கி உங்க கை மேல ஆண்டவர் அதிகாரத்தை கொடுங்க. உங்க கையும் கிறிஸ்து கையும் ஒன்று சொல்லுங்க. என் கையும் கிறிஸ்து கையும் ஒன்று. இந்த கை ஒரு பயங்கரமான அத்தாரிட்டேட்டிவ் ஹேண்ட், அதிகாரம் உள்ள கை. இந்த கையை தூக்கி நீங்க ஜெபிக்கும் பொழுது, இந்த கையை தூக்கி சொல்லும் பொழுது, இந்த கையை தூக்கி பார்த்து காரியங்களை பேசும் பொழுது, இந்த கையை தூக்கி கிறிஸ்து வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன செய்ததோ, உங்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தையும் அதையே செய்து உங்களை சுதந்திரிக்கப்படும். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமியை சுதந்திரிக்கப்படும். அதில் இருக்கிற தடைகளை நொறுக்கி போடுவார். கடைசியா சொல்றாரு, எல்லா உன் சத்துருக்கள் எல்லாரும் சங்கரிக்கப்படுவார்கள். உன் சத்துரு, நான் சொல்றேன், உங்க இந்த நொடியில உங்க சத்துருக்கள் என்னென்னலாம், உங்க ஆல் எனிமீஸ், உங்க எல்லா விதத்திலையும், நோயில, படிப்புல, குடும்பத்தில், பிரச்சனையில், எந்தெந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு சத்துருக்கள், விரோதிகள்னு பிசாசு எழும்பி வைத்து காரியங்களை வச்சானோ, ஆண்டவர் சொன்னார், உன் சத்துருக்கள் எல்லாரும் சங்கரிக்கப்படுவார்கள். நான் உன் கரத்தை அதிகாரத்தின் மேலும் அதிகாரமும், ஆளுகையின் மேலும் ஆளுகும், வல்லமையின் மேலும் வல்லமும், உன் கரத்தில் சமுத்திரங்களை ஆளுகிற அதிகாரமும், பலவான்களின் மேல் அதிகாரம் உனக்கு தருகிறேன்னு சொல்லி இந்த காலையில் ஆண்டவர் சொல்றார். பலவான்களின் மேல் ஆளுகை, சமுத்திரங்களின் மேல் ஆளுகை உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்து, இந்த புதிய 4வது மாதத்தில் உங்களை மகிமையான பரலோக வாசனையா ஹாட்டாராபாக்கா, உங்க கரங்களை உயர்த்தி, இதுவரை இல்லாத பரலோக வாசனையாய், பரலோக நறுமணமாய், லெக்கெத்திரபி பரலோக நறுமணம் ரெக்கோத்துரோ. ஆண்டவர், என் கையினால இதுவரைக்கும் என் வாழ்நாள முடியாததெல்லாம் உங்க கை முடிய வைக்கிறதை பார்க்கிற ஒரு மகிமையான காலகட்டத்தில் நானும் என் குடும்பமும் என் சபையும் என் தேசமும் வந்திருக்கிறதற்காய் பரலோகம் அப்படிப்பட்ட புதியவைகளை தோன்ற பண்ணதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம், உங்களுக்கு கோடி ஸ்தோத்திரம்ப்பா, உங்களுக்கு நன்றிப்பா. ஆவியானவரே, நீங்க என்னென்னலாம் உங்க ஜனங்களுக்குள்ள வார்த்தையை கொடுத்தீங்களோ, அதை குமாரனுடைய ரத்தத்தினாலே ஆம் என்றும் ஆமேன் என்றும் முத்தரித்து கொடுத்து இவர்கள் வாழ்க்கையில் அவைகள் எல்லாம் வந்து நிறைவேற போறதுக்காக உங்களுக்கு 1000 கோடி ஸ்தோத்திரம். உங்க அன்பு கரத்தில், கிருபையோட கரத்தில் எங்களை எல்லாரும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு அப்பா மூலியம் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.